எனக்கு எல்லாமே தப்பா தாண்டா தோணுது. பிரசன்னா முன்ன மாதிரி இல்ல. அவன் இப்ப எவ்வளவோ மாறிட்டான். இந்த டைம்ல துளசி அவனை விட்டு பிரிஞ்சு வந்தது மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்ல, கலைவாணிய பிரசன்னாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துளசி நினைச்சது அதை விட பெரிய தப்பு. ஆமா, பிரசன்னாவுக்கு அந்த கலைவாணிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு துளசி என்ன பண்ண போறா? தனியா வாழ போறா? ஆமா, ஏன் அவ தனியா வாழக்கூடாதா? வீம்புக்கு தனியா வாழலாம் செல்வா. ஆனா அதனால துளசி எவ்வளவு இழக்கணும்னு உனக்கு தெரியுமா? சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதடா. என்ன தலைக்கணும் இல்லை, என்ன தலைக்கணும் புரியல எனக்கு. துணை இல்லாமல் இருக்க முடியாதா? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். உன்னோட பேச்சுல ஏதோ உள்ளர்த்தம் தெரியுதே. இங்க எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. உன் புத்தி அப்படி போலீஸ்காரன் புத்தி இல்லை. நான் ஒரு விதத்தில் சொன்னால் நீ அதை 10 விதமாக எடுத்துப்பேன். நான் நல்லது சொன்னாலும் நீ தப்பாக தான் எடுத்துப்பேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. டேய், சும்மா இதையெல்லாம் சொல்லி தப்பிக்க பார்க்காத. சரிப்பா, நான் நேரடியாகவே கேட்குறேன். துளசி தனியாயிட்டான்னா அவன் கூடவே வாழ்ந்துடலான்னு நீ நினைக்கிறீங்க? என்னடா நான் கேட்குறேன், நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. நியாயமாக கோவப்பட்டு உன் வாயை உடைக்கணும். நீ என் ஃப்ரெண்டாச்சே, அப்படிலாம் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க. ஏன்டா ஏன் உன் புத்தி இவ்வளோ மட்டமாக யோசிக்குது? ஏன் பிரபா, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்போ நீ என்ன அப்படி கேட்கலாமா? இல்லடா, நான் யதார்த்தமாக தான் கேட்டேன். டே சமாளிக்காத. இல்லடா, அது இல்லை இருக்கட்டும்டா. உள்ள இருக்கிறது தானே வெளியே வரும். இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு எண்ணம் உள்ள இருந்துச்சு கிட்ட. இல்லை எனக்கு புரியலடா. ஏமாச்சு இப்போ வந்து இந்த சொசைட்டியில் ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளைக்கு ஹெல்ப் பண்ணா அது தப்பான உறவாக தான் இருக்குமா? அது ஏன்னா ஒரு மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுறீங்க? இல்லைடா, இப்போ வரேன். ஒன்ன மாதிரி இப்படி 2-3 பேர் இருக்கிறனால தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணோட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஒரு நட்பை கூட கொச்சப்படுத்துறீங்கடா, கேவலப்படுத்திடுறீங்க. எனக்கும் துளசிக்கும் இருக்கிறது நட்பு மட்டும் இல்லடா, அதையும் தாண்டி என் சொந்தடா, என் மாமா பொண்ணுடா அவ. ஒராடே ஓகே. இதுக்கு முன்னாடி நான் அவளை லவ் பண்ணேன், அவளும் என்ன லவ் பண்ணா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்குது. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காடா. ஏன் பொண்டாட்டி நான் ஏன் துரோகம் பண்ண போகிறேன்? சரி விடு, இதெல்லாம் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களாம் என்ன வேணால் நினச்சிட்டு போனதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுடா. என் மனசுலையும் சரி, துளசி மனசுலையும் சரி, இந்த மாதிரி அழுக்கலாம் கிடையாது. ஒரு புனிதமான ஒரு நட்பு இருக்குது, அது எங்களுக்கு தெரிஞ்ச போதும். கிளம்பு. சாரிடா செல்வா, அது வந்து நான் கொஞ்சம் வாய் தவறி நிதானம் இல்லாமல். அது எப்படி நிதானம்னா என்ன வேணா பேசுறியா? இல்லை, நான் ஃப்ரெண்டு, அது பரவாயில்ல. ஆனால் நீ யோசிக்க மாட்டியா? போலீஸ்காரன் தானே நீ. பேசும்போது யோசிச்சு பேசணும்டா. நிதானம் இல்லைன்னா என்ன வேணா பேசலாமா? இல்லை மச்சி, ஏதோ தெரியாம பேசுற மச்சி, சாரி அப்படி நீ சொல்லலாம். பரவாயில்லடா, ஃப்ரெண்டு தானடா, நான் மனுஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் நீ உன் வார்த்தையால் ஏற்படுத்தின காயம் எனக்கு உள்ளே இருக்கும்ல. சாரிடா செல்வா, தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். வேண்டாம், நீ சாரின்னு சொல்ல வேணாம். இதுக்கு மேலே அப்படி பேச மாட்டேன்னு சொல்ல வேணாம். இது வரைக்கும் நீ பேசினது வரைக்கும் இதோட முடிச்சுக்கோ. இதுக்கு மேலே பேசினா பிரச்சனை வரும், சண்டை வரும். ஓகேவா? வா உள்ள வா. உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, வா. வாங்க மேடம். 2 பேரும் காரியத்தை சாதிச்சுக்கிட்டீங்க. நல்ல காரியத்தை தானே சாதிச்சிருக்கோம். முதல்ல உள்ள வாங்க. வாங்க.
செல்வா, நான் சொன்னதை நீ கொஞ்சம் தப்பா கலை வாய் மூடு. நிஜமா சும்மா இருந்தா சும்மா நீங்க இருக்க ரொம்ப மாட்டியா நீ? அழகா இருக்கீங்க. உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. என்ன செல்வா, துளசி சார்பா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க போல் இருக்கு. துளசி செய்கிறது சரின்னு எனக்கு மட்டும் தான் பட்டிருக்கு. ஸோ நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எனக்கு யார் கூடயும் சண்டை போடுற ஸ்ட்ரென்த் இல்லப்பா. நடக்கிறது நடக்கட்டும். நீங்கள் எதுக்கு தேவையில்ல மூட விட்டாதீங்க. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கீங்களா, விடுங்க. வந்து உட்காருங்க வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க கலை. உட்காருங்க. டாக்டரே, ஆ? இது ஒரு வித்தியாசமான நிச்சயதார்த்தம். எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல, பொதுவா ஒரு விழான்னா எல்லாரும் சந்தோஷமா கலந்துக்குவாங்க. இந்த விழாவில் 1-2 பேர் தான் சந்தோஷமா இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இந்த விழா ஏன்டா நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, சின்ன பசங்கள்லாம் ஆடுற ஆட்டத்துக்கு பெரியவங்க நம்ம சேர்ந்து ஆட வேண்டியிருக்கு. பொண்ணே வந்தாச்சு, மாப்பிளையே காணுமே. அவர் மாடியில தான் இருக்காரு. நான் போய் கூப்பிடுறேன். சீக்கிரமா அழிச்சுட்டு வாங்க. காவேரி, துளசி உன் தம்பிக்கு அப்படி என்னதான் மந்திரம் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. அவ சொன்னா மட்டும் பூம்பூ மாடு மாதிரி உடனே தலையாட்டுறான். ஒன்னு கவனிச்சியா காவேரி? துளசியோட புருஷனைத்தான் கலைவாணி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக 2 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்காங்க. பாத்தியா? கீழே போல வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு துளசி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. என்னங்க இது? யோசிக்கிற நேரமா அது? ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அப்புறம் குழப்பிட்டு இருக்க கூடாது. நம்ம இங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. வாங்க போலாம். வாங்க கீழே போலாம். ம். महालक्ष्मी से विद्महे विष्णुपत्नी से धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. उकारुंगो. शीर्वशस्व मायुष्य मारोग्य माविदा शोभमानं महीयते धान्यं धनं वसं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. सदमानं भवति शतायुः पुरुषः सधेन्द्रियायुः क्षेभेन्द्रिये प्रतिष्ठति.
நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சிடலாம்ல? ஓ பேஷா படிச்சிடலாமே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீனிவாச பெருமாள் அனுகிரகத்துடன் நாளது விஜய வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 7:30 மேல் 11 நாழிகைக்குள் கடக லக்ன சுப வேளையில் சிரஞ்சீவி பிரசன்னாவிற்கும் சௌபாகியவதி கலைவாணிற்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. வாசகதோஷக க்ஷந்தவ்யா. மேடம், தட்டை மாத்திக்கங்க. எல்லா ஏற்பாடையும் நீ தானேம்மா பண்ண, இதையும் நீயே பண்ணு. இல்ல நான் சொல்றேம்மா, பண்ணு. ரோஜனோ ரோஜமான ஸ்வபனோ சோமான கல்யாண குடும்பம். பிரசன்னா, நான் கிளம்புறேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் துளசி. அவ்வளவுதானா துளசி? உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஏன் துளசி திரும்பிட்ட? குற்ற உணர்ச்சி உறுத்துதா? நீ எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி நீ வேணா மற்றவங்க வாயை அடைச்சிடலாம் துளசி. ஆனா உன் மனசாட்சி அடைச்சிட முடியாது. இதுக்கு மேல உன் மனசுக்கும் மனசாட்சிக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். உன் மனசாட்சி உன்னை துருவி துருவி 1000 கேள்விகள் கேட்கும். ஆனா உன்னால மனசார எந்த பதிலும் சொல்ல முடியாது. உன் மனசு சும்மா ஒரு பொய்யான சமாதானத்தை சொல்லி உன் மனசாட்சியவே ஏமாத்த பார்க்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியல துளசி. பொதுவாகவே பொண்டாட்டிங்களாம் புருஷன் மேல ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. புருஷன் இன்னொருத்திக்கிட்ட போய் சகஜமா சிரிச்சு பேசினாலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். புருஷனுங்க அதை மேலோட்டமா வெறுக்கிற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள தான் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கணும்னு விரும்புவாங்க. அதை ரசிப்பாங்க. பொண்டாட்டி மட்டும் புருஷன் மேல பொசசிவா இருக்கலாம். ஆனா புருஷன் பொண்டாட்டி மேல பொசசிவா இருக்க கூடாதா துளசி? அது ஒரு தப்பா? நான் பேங்காக்ல காணாம போனதும் நான் திரும்ப கிடைச்சணும் நீ எவ்வளவு துடிச்சேன், எவ்வளவு சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டேன். நான் திரும்ப கிடைச்சேன். அன்னைக்கு திரும்ப கிடைச்ச என்ன இன்னைக்கு ஒரே அடியா தொலைச்சிட்டே துளசி. என்னால முடியல என் துளசி. உன் குழந்தை ஒரு பிச்சைக்காரன் கையில மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைய நான் காப்பாத்தினே. அப்ப கூட என் மேல கொஞ்சம் கூட பிரியம் வரல.
கலைவாணி கல்யாணம் பண்ணிக்க நீ சொன்னங்கிறதுக்காக நானும் அந்த கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்கிட்டேனே. அப்ப கூடவா உனக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு போல? எந்த புருஷனுமே செய்ய மாட்டான் துளசி. உயிரா நினைக்கிற பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்கிறப்ப யாருமே தரமாட்டான். ஆனா நீ கேட்டங்கிறதுக்காக நான் அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்லயும் கையெழுத்து போட்டேன். இது எல்லாத்தையும் மீறி நீ சொன்னங்கிற ஒரே வார்த்தைக்காக எனக்கு ஆறுதலா இருந்த அந்த குடிப்பழக்கத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். உனக்காக எல்லாத்தையும் விட்டு நான் இன்னைக்கு ஒரு ஜடமா நிக்கிறேன் துளசி. இப்ப கூட உனக்கு என் மேல காதல் வரல. காதல் வர வேண்டாம். ஒரு பரிதாபம் கூட வரல. புரியல துளசி. நீ ஏன் இப்படி எதுவுமே பேசாம மௌனமா நிக்கிறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா ஒண்ணு, நீ மௌனமா நிக்கிறத பார்த்தாலே நீ செஞ்ச தப்ப நீ ஒத்துக்கிறேன்னு நல்லா தெரியுது. நீ கலைவாணிக்கு வாக்கு கொடுத்தினா அந்த வாக்கு காப்பாத்துறதுக்கு நீ கஷ்டப்படலாம் துளசி. உன் வாக்கு நிறைவேறணுங்கிறதுக்காக நான் எதுக்காக கஷ்டப்படணும்? எனக்கு உன் மேல எந்த உரிமை இல்லாதப்ப நீ மட்டும் எப்படி துளசி என் மேல உரிமை எடுத்துக்கிட்டு என்ன ஒரு பகடக்காய பயன்படுத்தின? இந்த விஷயம்லாம் அப்பவே என்னால கேள்வி கேட்டு கலைவாணியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிருக்க முடியும். ஆனா உனக்கு நான் சத்தியம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கேள்வி எதுவுமே கேட்காம இந்த நிமிஷம் வரைக்கும் மௌனமா நின்னுட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு துளசி, நீ நினைக்கிற மாதிரி நான் கலைவாணியை கல்யாணம் பண்ணலாம். ஆனா நிச்சயமா அவளோட சேர்ந்து என்னால சந்தோஷமா வாழ முடியாது. ஏன்னா நான் எனக்குள்ள இருந்த எல்லா அன்பையும் ஒட்டுமொத்தமா உன் மேல காமிச்சிட்டேன் துளசி. எனக்கு மேல காட்டுறதுக்கு என்கிட்ட எதுவுமே Tom